கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 4 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். 18/3/2026க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. டுடே ரிசல்ட் 7202. ஓகேங்களா, 7202. டுடே நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸு, அதாவது ஆல் போர்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 2 பாஸு, 0 பாஸு, 2 பாஸ், ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஆல் போர்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் வேறு லெவலில் வின்னு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 20 வந்து வின்னு. ஓகேங்களா, ஏபி 20 வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஆல் போர்டு ஏபிசியில் ஆல் போர்டு என்ன நம்பர் கொடுத்துருந்தோம்னா 0 கொடுத்துருந்தோம், 8 கொடுத்துருந்தோம், 5 கொடுத்துருந்தோம், 2 கொடுத்துருந்தோம். இதில் 0 பாஸ் 2 பாஸ். ஓகேங்களா, இன்றைக்கி நம்மளுக்குடைய ஏபிசி இந்த 3 எண்ணுமே இந்த 2லேயே முடிஞ்சிருது. 0 பி போர்டு, 2 வந்து ஏசி ஏ போர்டும் சி போர்டும். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். நம்மளுக்கு இந்த வின்னிங் மட்டும் பார்த்தாது, நாளைக்கு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் வின்னிங் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி நாளைக்கு மெம்பர்ஷிப்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அடித்து பட்டையை கிளப்புறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா, டீட்டெயிலாக இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம 202 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் 2 வந்தாலே நம்மளுக்கு வந்து 9 வந்து ஹைலைட்டாகவே இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் 905. ஓகேங்களா, 905. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 917. 917. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 643. 643. இந்த 905 மட்டும் ஹைலைட்டான ஒரு நம்பர், அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 328. 328. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 345. ஓகேங்களா, இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இதெல்லாம் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் நீங்கள் உங்கள் சைடு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 905, 917, 643, 328 மற்றும் 345 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி, ஏசி அண்டு பிசி. ஏபி, ஏசி அண்டு பிசி. ஃபஸ்ட் நம்பர் 54 பிசியில் உட்கார்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 01 90 90 52 52. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 58. 5க்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது, ஆனால் அது பி போர்டில் உட்காந்தா நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் படி அது எதில் உட்கார போகுதுன்றது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. 70. ஓகேங்களா, இதான் நம்மளுடைய ஏபி அண்டு ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 5401 90 52
5 8 மற்றும் 7 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டு 2னாலே நம்ம இருக்கக்கூடிய நம்பர் 7 0 9 இந்த செட் ஆஃப் கெஸ்ஸிங் தான் எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து ஏ போர்டை வச்சு 2 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 0 9. ஓகேங்களா? இதுதான் ஏ போர்டு 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இல்லைனா 2க்கு 2 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப மறுபடியும் ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகும்போது இப்போயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக உள்ள நம்பர் 9, அடுத்து செகண்டு 5. ஓகேங்களா? 7 0. ஓகேங்களா? இதுதான் நம்ம அதிகபட்சமாக ஹைலைட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸில் கரெக்டாக கெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா 9 5 7 மற்றும் 5 7 0. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ன்றப்ப 9 5 7 0. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு நாளைக்கான தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னும் பி போர்டு 5 ஒரு நாள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதுன்னு பி போர்டில் சப்ஜூட்டாக என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துக்குறோம். பி போர்டு 5 பிப்ரவரியில் இருந்து மார்ச் வரையுமே இன்னும் வராமல் இருக்குது. ஓகேங்களா? பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் இருந்து மார்ச் வரைக்குமே இன்னும் இந்த பி போர்டு 5 மட்டும் வராமல் இருக்குது. அதை யார் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 0 வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன வருன்ற நம்பர் வெயிட்டிங்கில் இருப்போம். 0க்கு பவர் 5 தான், பட் ஆனால் வரணுமே அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? 9 வந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 9 வந்துச்சு, 9க்கு அடுத்தாப்பில் 0 வந்திருக்கு. ஓகேங்களா? என்னன்றதை கூடிய சீக்கிரம் விரைந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்புலங்களுக்கும் நன்றி, வணக்கம்.